கடைக்காரரே சொல்லுங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் கடைங்களா? பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை மாதிரி தான் தெரியுது. என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? 2 வீலருக்கு சம்பந்தமான எல்லாமே வச்சிருக்கேங்க. டயர் வச்சிருக்கீங்களா? என்ன வண்டிங்க? பைக்கு தாங்க. அதாங்க. என்ன பைக்குங்க? அதாங்க பைக்கு தாங்க. முடியல. கொளுத்துற வெயில்ல இந்த மாதிரி கஸ்டமரா? ஸ்கூட்டியா, எக்ஸலா, புல்லட்டா? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. 1500 ரூபாய்ங்க. 1500 ரூபா வருதுங்களா? அப்புறம் ஸ்கூட்டிக்குங்க 1500 ரூபா வருங்க. பைக்கு டயரும் 1500 ரூபா சொல்றீங்க, ஸ்கூட்டி டயரும் 1500 ரூபா சொல்றீங்க. இது என்னங்க அநியாயம்? எது? சரி அதை விடுங்க. சொல்லுங்க. ஆயில் வச்சிருக்கீங்களா? என்ன ஆயில் வேணும்? கோல்டு வினர். ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில வந்துட்டு கோல்டு வினரா கேக்குறீங்க? பைக் கடையில பைக் ஆயில் தாங்க கேட்பாங்க. என்ன பைக் வச்சிருக்கீங்க? புல்லட்டுக்கு சொல்லுங்க. 400 ரூபா வருதுங்க. 400 ரூபா வருதுங்களா? ஆமாங்க. அப்ப சாதா பைக்குக்கு? அதுவும் 400 ரூபா தான் வருதுங்க. 4 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின புல்லட்டுக்கும் 400 ரூபா? ஆமா. 50,000 ரூபா கொடுத்து வாங்குற பைக்குக்கும் 400 ரூபா? யாரை ஏமாத்துறேன்? எத்தனை பேர் இப்ப காமிக்கிறீங்க? நீங்களே கேளுங்க இந்த அநியாயத்தை. இன்னையே பிரச்சனை. கடைக்காரன் சட்டை பிடிக்கிறதுக்கு என்னையா நடந்தது? 4 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின புல்லட்டோட ஆயிலும் 400 ரூபாயாமா? 50,000 ரூபா கொடுத்து வாங்குற பைக்குக்கும் ஆயில் 400 ரூபாயாமா? நீங்களே சொல்லுங்க, ரெண்டு ஒண்ணா? சரி அதை விடுங்க. பைக்கோட டயரும் என்ன ரேட்டுன்னு கேட்டேங்க, அதுக்கும் 1500 ரூபா சொல்ற அப்படிங்க. இந்த ஸ்கூட்டியோட டயர் என்ன ரேட்டுன்னு கேட்டேங்க, அதுவும் 1500 ரூபா சொல்ற அப்படிங்க. பைக்கோட டயரு பெருசா இருக்கும், ஸ்கூட்டியோட டயரு சின்னதா இருக்கும். இது எப்படி? நீங்களே சொல்லுங்க, நியாயமா? அதை விடியா. என்னதான் வண்டி வச்சிருக்க சொல்லு, நான் வாங்கி தரேன். ஸ்கூட்டியா, புல்லட்டா, பைக்கா? என்ன மாடல் வண்டி தான் வச்சிருக்க? எது? புல்லட்டு, ஸ்கூட்டி, பைக்கா? அதெல்லாம் எங்கிட்ட இல்லைங்க. எங்கிட்டுக்குது சைக்கிள் தாங்க. அதுவும் பாருங்க பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த முக்கு கடையில விட்டாங்களா, அவன் 1/2 மணி நேரம் ஆகுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள பக்கத்துல பேர் பார்ட்ஸ் கடை பார்த்தாங்களா. ஒரு வேளை நாளைக்கு நேரம் நல்லா இருந்து வருங்காலத்துல புல்லட்டு பைக் எல்லாம் வாங்கணும், ஆயில் டயர்ல என்ன ரேட்டு விக்குதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தங்க. பஞ்சர் போடுறதுக்கே 50 ரூபாங்கிறாங்க. பைக்கு புல்லட் எல்லாம் வாங்கின என்ன ரேட்டு வருங்க? ஏயா வச்சுக்கிறது 1.5 சைக்கிள், அது மொக்கு கடையில் பஞ்சருக்கு விட்டுருக்குற. பஞ்சர் ஓட்டுறதுக்கு முதல்ல காசு இருக்குதான் கூட பாக்கெட்ல 10 ரூபா கூட இல்ல. நானே கடன் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதுக்கே அவன் என்ன சொல்லுவானோ தெரியல. 1.5 சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்ட கொடுக்க ஒரு காசு இல்லை. இதுல ஆயில் எவ்வளவு, பைக் டயர் எவ்வளவுன்னு கேட்டுருக்குற. நல்ல நேரம் அடிக்க போதுன்னு ஜோசிகார சொன்னானே. ஓடிப்போ. இனிமேல் இந்த கடைக்கட்ட ஆயில் வேணும், டயர் வேணும் வந்துட்டேன், பேண்டையும் சட்டி உருகிட்டு விட்டுரு அம்மனத்தோட.